தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். மீறி நடந்துச்சுன்னா அப்போ பார்க்கலாம். அப்புறம் விடிஎம்மோட ஆஃபீஸ் நிலைமை எந்த அளவில் இருக்கு ராகுலன்? நிதி நிலைமை ரொம்ப பேட் ஆயிடுச்சு. என்னோட சேலரி கூட ஒழுங்கா கிடைக்கல. விடிஎம் ஆபீஸ் பக்கமே வர்றதில்ல. வெரி குட். அப்போ விடிஎம் இன்டர்நேஷனல் ஊஞ்சல் ஆடுதுன்னு சொல்றீங்க? விடிஎம் அவ்வளவு ஈஸியா இட போட்டுற முடியாது. நானும் என்னால் ஆனதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே ராகுலன், அடுத்த திட்டம் எப்போ எங்கேன்னு டெக்ஸ்ட் பண்றேன். இப்போ புறப்படலாம். சித்ரா, ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக பேசணுன்னு நான் வர சொல்லிட்டு இப்படி சைலண்ட்டாக இருந்தால் என்ன அர்த்தம்? வந்து ராகேஷ், இப்போ நான் உங்ககிட்ட பேச போகிற விஷயத்தை கேட்டுட்டு நீங்கள் என்ன தப்பாவோ இல்லை செல்ஃபிஷாவோ பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது. சித்ரா, நீ முதல்ல விஷயத்துக்கு வா. கமான். ராகேஷ், நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேனே, அம்மா யாரோ பண்ணின ஃபோன் காலால் இன்னமும் உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஆமாம், நானும் அப்பாவும் அவங்களுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். ஆனா தன்னோட அபிப்பிராயத்தை மாத்துறதா இல்ல. அப்போ இன்னமும் என் கூட பேசாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்களா? ஆமா ராகேஷ், அதுவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் ரொம்ப கிளியராவே சொல்லிட்டாங்க. என்னாலையும் மறக்க முடியல. உன்னாலையும் மறக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? அப்போ உங்க அம்மாவுக்காக என்ன இனி பாக்குறதுலன்னு முடிவு பண்ணிட்டியா? நான் வேற என்னதான் பண்றது ராகேஷ்? எங்க அம்மா பாபுவை எப்படி வெறுத்தாங்களோ அதே மாதிரில உங்களையும் வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓ மை காட், என்ன சித்ரா இது? உங்க அம்மா என்ன முன்ன பின்ன பார்த்தது கூட இல்ல. அதுக்குள்ள அவங்களால எப்படி டிசைட் பண்ண முடியும்? அவங்க எப்பவுமே இப்படித்தான். யாரை நம்பணுமோ அவங்கள நம்ப மாட்டாங்க, யாரை நம்ப கூடாதோ அவங்கள நம்பிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இதுக்கு என்னதான் முடிவுங்கிற? சித்ரா, நிஜமா சொல்லு. உன்னால என் கூட பேசாம என்ன பார்க்காம இருந்துட முடியுமா? ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? முதல்ல உங்களால இருக்க முடியுமான்னு சொல்லுங்க. என்னாலேயும் தான் இருக்க முடியாது. நான் ஃப்ராங்காவே சொல்றேன். அது போலத்தான் எனக்கும். ஸோ இப்போ என்னதான் முடிவு? ராகேஷ், எங்க அப்பாவுக்கு நான் உங்களை மீட் பண்றது, ஃபோன்ல பேசுறது எல்லாமே தெரியும். இப்போ கூட நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். வாவ், வாட் a great father. ஆமா ராகேஷ், ஆனா இந்த அம்மா தான் மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்காத சித்ரான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சித்ரா, உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன ராகேஷ்? நீ அன்னைக்கு என்கிட்ட சொல்லி எழுதியே உன் வீட்டுக்கு உன்னை பத்தி யாரோ தப்பா லெட்டர் போட்டிருக்காங்கன்னு. ஆமா, அந்த லெட்டர் உங்க வீட்டுக்கு மட்டும் வரல, எனக்கும் தான் வந்துச்சு. என்ன என்ன ராகேஷ் சொல்றீங்க? உங்களுக்கும் வந்துச்சா? ஆமா சித்ரா, பட் எனக்கு உன்னை பத்தி தெரியாதா என்ன? நான் அதை உடனே கிழிச்சு பின்ல போட்டுட்டேன். என்ன ராகேஷ் இவ்வளவு சாவகாசமா சொல்றீங்க? ஏன் என்கிட்ட இதை முதல்ல சொல்லல? சொல்லி ஏற்கனவே நொந்து போயிருக்கிற உன்னை இன்னும் கஷ்டப்படுத்த சொல்றியா? அப்போ உங்க பேரண்ட்ஸ் இத பத்தி என்ன சொன்னாங்க? அவங்க நிச்சயம் என்ன பத்தி தப்பா நினைச்சிருப்பாங்கல்ல? சித்ரா, கூல் டவுன். அந்த லெட்டர் வந்த விஷயம் எங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. டோன்ட் வரி. தேங்க்ஸ் ராகேஷ், நீங்க என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு. சித்ரா, லைஃப்பில் முதல் இருக்க வேண்டியது நம்பிக்கை தான். அது இல்லாட்டி நம்ம வாழற வாழ்க்கையே போலி ஆயிடும். உண்மைதான் ராகேஷ், இதே தான் நான் பல தடவை எங்க அம்மாவுக்கும் சொல்லிட்டேன். அவங்க கேட்டா தானே. விடு சித்ரா, பாரேன், ஊர்ல தான் இப்படி வேலை இல்லாதவங்க மொட்டை கடுதாசி போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ இங்கேயும் ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. வாட் அ ஃபன்னி. யா ராகேஷ், லண்டன்ல அவங்க உங்க லைஃபை பார்க்கவே டைம் இருக்கிறது இல்ல. இப்படி லெட்டர் எழுதுறவங்களுக்கெல்லாம் வேலை வெட்டியே இல்லதான் போல இருக்கு. இல்லனா இவ்வளவு தூரம் உங்க அட்ரஸையும் கண்டுபிடிச்சு எழுதுவாங்களா? டேக் இட் ஈஸி சித்ரா.
எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச குணமே நீ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை துணிச்சலாக எதிர்த்து நின்று சமாளிக்கிறது தான். ஆனால் நீ அந்த லெட்டர் வந்ததும் கலங்கி போயிட்டல்ல? ஆமா ராகேஷ், இப்போ என் லைஃப்ல நடந்துகிட்டு இருக்கிற ப்ராப்ளம்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், யாரும் எனக்கு வேண்டியவங்க தான் இந்த காரியத்தை பண்றாங்க. அந்த வேண்டியவங்களை நல்லாவே ட்ரீட் பண்ணிடுவோம். கத்தியை தீட்டுறதை விட புத்தியை தீட்டுறது பெட்டர். கொஞ்ச நாள் பொறுமையாயிரு. ஆனால் எப்படியாவது இதை பண்ணுறது யாருன்னு கண்டுபிடிக்க பாரு. நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சித்ரா, எந்த தப்பு பண்ணுறவனோ அவனை அறியாமலே ஒரு தடயத்தை விட்டு வைப்பான். அது என்னன்னு நீ கண்டுபிடிச்சுன்னா ஆள் சீக்கிரமாக மாட்டிடுவான். கண்டிப்பா. சித்ரா, நீ எதுக்கும் வருத்தப்படாத. அப்படி ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணு. அம்மா வீட்ல இருக்கும்போது கால் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். சித்ரா, அம்மாவுக்கு தெரியாமல் எப்படி என் கூட பேசுறதுன்னு உனக்கு தெரியாதா என்ன? பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் சொல்லியா கொடுக்கணும்? ஆமா, சொல்லுவீங்க. சித்ரா, அதுலேயும் ஒரு த்ரில் இருக்குல்ல? யா, ப்ரொபோசல் மூலமா தான் எனக்கு உங்களை தெரியும். ஆனா இப்போ கதை வேற மாதிரில போய்கிட்டு இருக்கு. வேற மாதிரினா எனக்கு புரியல சித்ரா. ஆமா, உங்களுக்கு ஒன்னும் புரியாது. எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஓகே, கூல் கூல். உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல டைம் போனதே தெரியல. நான் கிளம்புறேன். ஆமாமா, கிளம்பு. இல்லைன்னா உங்க அம்மா உன்னை தேடிக்கிட்டு இங்கே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பாய் ராகேஷ், டேக் கேர். பாய், டேக் கேர். சுவாசித்தேனடி உன் பார்வையால். என்ன மேகலா, ரொம்ப ஜாலியா உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்க போல இருக்கு. ஆமா பாபு, வீட்ல பண்றதுக்கு ஒரு வேலையும் இல்ல, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். அதான். ஆனா எனக்கு பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அதான் எப்படி பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன பாபு முக்கியமான வேலை? இல்ல, தலை முழுகணும். ஓ, இதுதானா முக்கியமான வேலை? ஆமா பாபு, உங்க தலை பிசு பிசுன்னு தான் இருக்கு. ஆனா எப்படி முழுகிறதுன்னு தான் தெரியல மேகலா. என்ன பாபு, இவ்ளோ காலமா பண்ணிட்டு வரதானே, என்ன இப்ப தெரியாதுங்கிறீங்க? ஏன் நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னா? அஃப்கோர்ஸ், உன்னோட ஹெல்ப் எனக்கு இதுல நல்லாவே வேணும். ஏன்னா என்ன பாபு சொல்லுங்க. ஏன்னா நான் தலைமுழுக போறதே உன்னதானே. என்ன என்ன பாபு சொல்றீங்க? என்ன தலைமுழுக போறீங்களா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? இப்ப எதுக்கு அழற மேகலா? நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? என்ன சொல்லிட்டீங்களா? என்ன தலைமுழுக போறேன்னு சொல்லிட்டு
இப்ப இவ்வளவு சாதாரணமா என்ன சொல்லிட்டேன்னு கேக்குறீங்க? ஆமா மேகலா, வைரஸ் அங்கிள் ஹாலிடேல இருந்து வராரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் நீ எப்படி இங்க இருக்க முடியும்? அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாபு. நான் உங்களை நம்பி தானே வந்தேன். ஓ, என்னதான் நம்பி வந்தியா? இப்ப நானே சொல்றேன், அங்கிள் வரதுக்கு முன்னாடி நீ எங்கேயாவது போயிடு. பாபு, இப்படி திடீர்னு போன்னு சொன்னா நான் எங்க போவேன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போ. என்ன பாபு இப்படி பேசுறீங்க? நானே யாருமே இல்லாத அனாதை போல இந்த அங்கிள் வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தேன். இங்க வான்னு கூப்பிட்டது உங்க பின்னாடியே வந்துட்டேன். இப்ப திடீர்னு போன்னு சொன்னா நான் என்ன பண்றது பாபு? மேகலா, அது உன்னோட பிரச்சனை. இதுதான் என்னோட முடிவு. போயிடு, நீ போயிடு. பாபு, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல மேகலா, எனக்கு இவ்வளவு காலம் பிடிச்சிருந்த பைத்தியம் இப்பதான் தெளிஞ்சிருக்கு. ப்ளீஸ் பாபு, இப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு பயமா இருக்கு. பாபு, நீங்க விளையாட்டுக்கு பேசுறீங்க. சொல்லுங்க பாபு. ஐயோ மேகலா, நான் ஒரு வாட்டி சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டியா? ஏன் என் உயிரை வாங்குற? நான் இல்ல, நீங்க தான் இப்படி பேசி பேசியே என்ன கொன்னுடுவீங்க போல இருக்கு. ப்ளீஸ் பாபு, சொல்லுங்க. அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? கல்யாணமா? யாரு, உன்னையா? நான் எதுக்கு உன்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சு உன்னை இங்க கூட்டிட்டு வந்த தெரியுமா? என்ன நடிச்சீங்களா? ஆமா, நடிச்சேன். எல்லாம் உன்னோட அருமை தங்கச்சி சித்ராவால தான். சித்ராவாலையா? ஐயோ பாபு, எனக்கு தலையே சுத்துது. கொஞ்சம் புரியும்படியதான் சொல்லுங்களேன். சித்ரா மேல நான் எவ்வளவு ஆசை வச்சிருந்தேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு எவ்வளவு கனவுகளோட இருந்தேன். ஆனா அவ எல்லாத்தையும் ஒரே நொடியில அழிச்சிட்டா. உன் கூட நான் ஒரு அத்தா பையங்கிற முறையில தான் பழகினேனே தவிர உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. அதுக்காக எதுக்கு என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சீங்க? அவளால ஏமாத்தப்பட்டு நான் எப்படி துடிச்சேன். ஆனா அவ பாட்டுக்கு ஜாலியா இன்னொருத்த கூட சுத்திக்கிட்டு இருக்கா. நான் பட்ட வழி அவளுக்கு தெரிய வேணாமா? அதான் நான் உன்னை லவ் பண்ற மாதிரி நடிச்சேன். இனி நீ வாழா வெட்டியா வாழ்றத பார்த்து அவ துடிப்பால. அதுக்குத்தான். டேய், நீ நல்லா இருப்பியா? பாவி, என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியே. ஐயோ, சித்ராக்கு இருந்த அறிவு எனக்கு இல்லாம போச்சு. ஐயோ ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே. இங்க பாரு, நீ கத்துனாலும் சரி கூப்பாடு போட்டாலும் சரி, என்னோட முடிவு இதுதான். நான் இப்ப வெளியே போறேன். திரும்பி வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்குள்ள நீ வீட்டை விட்டு கிளம்பிடணும். ஐயோ பாபு, நான் எங்க போவேன்? என்னை ஏமாத்திட்டியே. நீ நல்லா இருப்பியா? நான் நல்லா தான் இருப்பேன், நோ டவுட். நீ போகாட்டி நான் வரும்போது என் கூட நிறைய பசங்க வருவாங்க. அவங்க கையில நீ மாட்டுன அம்போதான்
அதுக்கப்புறம் என்ன கேட்க கூடாது. எனிவே ஐ மிஸ் யூ. எவ்வளவு நாளும் எனக்கு ரொம்ப நல்ல கம்பெனி கொடுத்த. பாய் சொல்லாம். விஜயா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்ன விஷயம் சொல்லுங்க. நீ எப்பவும் சித்ரா விருப்பத்துக்கு தடை சொன்னதே கிடையாது. ஆனா இப்ப எதுக்கு ராகேஷ் விஷயத்துல மட்டும் தடை போடுற? எல்லாரும் என்ன பத்தி தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா நான் சித்ரா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்றேன். அதையே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. சித்ரா நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சா அவ ஆசைப்பட்டவன் கூடவே அவளை சேர்த்து வை. அதான் முறை. அதை விட்டுட்டு இப்படி அவளை அழ வச்சு வேடிக்கை பார்க்கறியே. என்னது? நான் அவளை அழ வச்சு வேடிக்கை பார்க்கறேனா? என்னங்க இப்படி சொல்றீங்க? அவளை ஒவ்வொரு தடவையும் திட்டிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னா அவ இஷ்டத்துக்கு அவளை விட்டுற வேண்டியதானே? எங்க ராகேஷ பத்தி வந்த போன் கால்ஸ்லாம் உண்மையா இருக்குமோன்னு என் மனசுல ஒரு சந்தேகம் அரிச்சுக்கிட்டே இருந்ததுங்க. அதனாலதான். விஜயா, ராகேஷ் சித்ரா மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிட்டான். இனி அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரியுங்க. நான் என்ன சொன்னாலும் கேக்குறவ இந்த விஷயத்துல மட்டும் ராகேஷ விட்டு கொடுக்காம பேசுறான்னா அவ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன? தெரிஞ்சுமா அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? எல்லாம் அவ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. மோகன் அன்னைக்கு யாரோ ஒரு பையனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். நல்ல குடும்பம்னு அந்த சம்பந்தத்தை பார்த்து பேசி முடிச்சிடலாம்னு இருக்கேன். வேணா விஜயா, அப்படி பண்ணாத. அம்மா, யாரோ ஒருத்தன் வேலை இல்லாம ஃபோன் பண்ணினானா அதை நம்பிக்கிட்டு ராகேஷ் வேணான்னு சொல்றீங்கல்ல? அப்போ எதுக்கு என்னை பத்தி தப்பா எழுதி வந்த லெட்டரை மட்டும் நீங்க நம்பல? நான் உங்க பொண்ணுங்கிறதுனாலயா? அதை எப்படி நம்புவா? சித்ரா, நெருப்பு இல்லாம புகையுமா சொல்லு? நெருப்பு இல்லாமலும் சில பேர் புகைய வைக்க தானே பாக்குறாங்க. என்ன சொல்ற? அம்மா, நம்ம வீட்டுக்கு எப்படி என்னை பத்தி கேவலமா லெட்டர் எழுதி வந்துச்சோ அதே போல ராகேஷ்க்கு அனுப்பியிருக்காங்கம்மா. சித்ரா, என்ன சொல்ற? நிஜமாவா சித்ரா? ஆமாமா. ஆனா அவர் அதை படிச்சுட்டு என்ன பண்ணார் தெரியுமா?